தமிழக தேர்தல் களத்தில் மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நிதி நிலைகள் என்ன என்பதை குறித்த விவரங்களை மத்திய பாஜக அரசு நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறது. இந்த அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு பட்டியல் பெரும் அளவிலான வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று சொன்னாலும் கூட, ஒருபுறம் இன்றைக்கு அரசியல் அரங்கில் பாஜகவுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கு, அதன் மூலமாக தமிழகம் எவ்வளவு வளர்ச்சி நிதிகளை பயனடைஞ்சிருக்கு என்பதான பட்டியலை பாஜக தேர்தல் நேரத்தில் வெளியிட்டதன் மூலமாக பாஜக தன்னுடைய வலிமையை தமிழகத்தில் பறைசாற்றும் விதமான சில முறைகளை கையாண்டு கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்படி தமிழகத்துக்கு அளித்திருக்கக்கூடிய நிதி விவரங்களை பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய விவரங்களை பின்வருமாறு நாம் பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 2014 இதுவரை தமிழகத்திற்கு ஒதுக்கியுள்ள நிதி விவரங்களை பாரதிய ஜனதா கட்சி தற்போது வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் அரசியல் களத்தில் பாஜக தமிழகத்தில் ஒரு பெரிய ஆளுமையாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நினைக்கிற இந்த நிலையில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிதி விவரங்கள் பட்டியல் பெரும் அதிர்ச்சி அலைகளை மட்டும் அல்ல, தமிழகத்திற்கு என்னென்னலாம் நாங்கள் செய்திருக்கோம், இந்த நிலையில் பாஜகவை ஏன் தமிழகத்தில் வேண்டான்னு மக்கள் விரும்பாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்கணும் அப்படின்ற நிலையில தான் பாஜக தன்னுடைய பதிவை இங்கே பதிவு செய்திருக்கிறது. அந்த வகையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வரி பகிர்வாக மட்டும் 4.1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வழங்கியிருப்பதாகவும், மானியங்களாக மட்டும் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது 1.52 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிதி நிலையில அதைவிட கூடுதலான நிதியை ஒதுக்கியிருக்கிறது பாஜக அரசு என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது அந்த அறிக்கையில. குறிப்பா 4.60 மடங்கு நிதி பகிர்வுகள் வழங்கியிருப்பதாகவும் 7.2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதிகளை வழங்கியிருப்பதாகவும் பதிவு செய்திருக்கிறது அந்த அறிக்கை. மத்திய அரசு திட்டங்களுக்காக மட்டும் நிதி ஒதுக்கினதுல ஏறக்குறைய 14 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதி வழங்கியிருப்பதாக தன்னுடைய பட்டியலை வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த பட்டியலில் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி நிலைகளை விட கூடுதலாக 3 அல்லது 4 மடங்கு அளவிற்கு நாங்கள் நிதியை அதிகமாக உயர்த்தி வழங்கியிருக்கோம். அதன் மூலமா தமிழகத்தினுடைய பல்வேறு வளர்ச்சி பணிகளை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசுடைய நிதி பெரிய அளவில் உதவியா இருந்திருக்கிறது அப்படின்றத பட்டியலிட்டிருக்காங்க. குறிப்பா மத்திய அரசினுடைய திட்டமான உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே 414 கோடி ரூபாய் அளவிற்கு ஏறக்குறைய 40.98 லட்சம் ரூபாய் அளவுக்கு கேஸ் இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், முத்ரா திட்டத்தின் கீழே ஏறக்குறைய 3.20 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு சிறு தொழில்கள் கடன்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுல 68% பயனாளிகள் பெண்கள் பயனடைந்திருக்கிறதா என்பதான விவரத்தையும் பதிவு செய்திருக்காங்க. பிரதம மந்திரியுடைய விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தில் மட்டுமே ஏறக்குறைய 12,764 கோடி ரூபாய் அளவுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழே அதனுடைய மேம்பாட்டிற்காக ஏறக்குறைய 7,722 கோடி ரூபாய் அளவுக்கு செலவிடப்பட்டிருப்பதாகவும் புள்ளி விவரங்களை பதிவு செய்திருக்காங்க. பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிதி திட்டத்தின் கீழே ஏறக்குறைய 4 லட்சம் வியாபாரிகளுக்கு 928 கோடி ரூபாய் நிதி வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய ஏழைகள் நல்வாழ்வு உணவு திட்டத்தின் கீழே 3.64 லட்சம் குடும்பங்கள் பயனடையும் வகையில் ஏறக்குறைய 5,621 கோடி ரூபாய் மதிப்பிலான உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பட்டியலில் குறிப்பிட்டிருக்காங்க. பிரதமரின் ஜன்தன் திட்டத்தின் கீழே ஏறக்குறைய 1,800 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிகளில் கணக்குகள் துவங்கப்பட்டிருப்பதற்கு பெரிய அளவிலான தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை வகுத்திருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே ஏறக்குறைய 1.10 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் இணைப்புகள் வழங்குவதற்கான பல்வேறு நிதிகளை வழங்கி அந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் கூடுதல் கவனத்தையும் அக்கறையும் மத்திய அரசு எடுத்திருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் 1,535 மக்கள் மருந்தகங்கள் திறந்திருக்குது. இதன் மூலமாக ஏழை எளிய அடித்தட்டு மக்கள், சாமானிய மக்கள் விலை உயர்ந்த மருந்துகளை வாங்க முடியாம சிரமங்களில் இருப்பவர்களுக்கு இது உதவிகரமாக இந்த மருந்தகங்கள் அமைந்திருப்பதாகவும் பட்டியலிட்டிருக்காங்க. பயிர் காப்பீடு திட்டத்தின் வாயிலாக 98 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. பல்வேறு பருவ காலங்களில் காப்பீட்டு பிரீமியமாக 78,663 கோடி ரூபாய் அளவுக்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் பதிவு செய்திருக்காங்க. பிரதமரின் மீன்வள திட்டத்தின் கீழே 1.80 லட்சத்துக்கு அதிகமான மீனவர்கள், மீன் வளர்ப்பாளர்களுடைய மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் பயனடைந்திருக்கிறார் என்ற புள்ளி விவரத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே தமிழகத்தில் 90 லட்சம் மேற்பட்ட பயனாளிகள் பயனடைந்திருப்பதாகவும், மருத்துவ செலவுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஆண்டு ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழே தமிழகத்திற்கு இதுவரை
73,184 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ 61 லட்சம் வீடுகளுக்கு கழிப்பறை வசதிகளை செய்து கொடுக்கப்பட்டிருப்பதையும், வீடுகளில் மேற்கூரை இருப்பதற்காக சூரிய சக்தி மின்னலை அதாவது சோலார் பிளான்ட் மூலமாக ஏறக்குறைய 335 கோடி ரூபாய் அளவு நிதி உதவியுடன் ஏறக்குறைய 48,652 சூரிய மின்சக்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா காங்கிரஸ் ஆட்சியில தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு சராசரியா ஆண்டு ஒன்றுக்கு 871 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு 8.50 மடங்காக அது உயர்ந்து ஏறக்குறைய 7,611 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கி இருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. தமிழகத்தில் 77 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ மேம்படுத்தப்பட்டு 9 வந்தே பாரத் ரயில்களும் அம்ரித் பாரத் ரயில்களும் வழங்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக 2ஆம் கட்ட பணிகளுக்கு மட்டும் 8,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும், திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் 1,100 கோடி ரூபாய் செலவில் புதிய முனைகளும், தூத்துக்குடியில 452 கோடி ரூபாய் செலவில் புதிய முனைகள் அமைப்பதற்கான திட்டங்களை ஒதுக்கி அதற்காக நிதிகளை வழங்கி இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. பாரத பிரதமருடைய நிதி ஒதுக்கீடுகள்ல தமிழகத்திற்கு கூடுதலான நிதிகளை ஒதுக்கினதன் மூலம் தான் தமிழகம் இன்றைக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கு. திமுக அரசு மத்திய அரசுடைய நிதி திட்டங்களை வாங்கி பல திட்டங்களை அறிமுகம் செய்தும் பல்வேறு திட்டங்களுக்கு நலத்திட்ட பணிகளை நிறைவு செய்து கொண்டும் கூட மத்திய அரசின் மீது இன்னும் மாற்றாந்தான் மனப்பான்மையோடு தான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்பதான பல விஷயங்களையும் சுட்டிக்காட்டி வரும் அரசியல் நோக்கர்களுடைய கருத்துகளின் மத்தியில மத்திய அரசு இந்த தேர்தல் களத்துல பாஜக அரசு இதுவரை தமிழகத்திற்கு செய்த நிதிநிலை அறிக்கையில எவ்வளவு நிதிகளை ஒதுக்கி இருக்கின்ற பட்டியலை வெளியிட்டதன் மூலமாக பாஜக தமிழகத்திற்கு பல்வேறு சலுகைகளை வழங்கிய அரசு என்பதை உறுதிப்படுத்தும் விதமான இந்த அறிவிப்பை இந்த நேரத்தில் வெளியிட்டிருக்கிறது அரசியல் நோக்கர்களால் உற்று நோக்கப்படுகிறது. இதையெல்லாம் வரும் 2026 தேர்தல் களத்தில் மக்கள் உணர்ந்து கொண்டு அதற்கு பாஜகவுக்கு வாக்களித்து தங்களுக்கான மதிப்பீடுகளை அதிக செய்வார்களா, அல்லது பாஜக போன்ற மதவாத சக்திகள் என்பதான சொல்லப்படுகிற கருத்துகள் தமிழகத்தில் கால் ஊன்றாமல் போவதற்கான காரணிகள் என்பதான நிலைகளை முடிவு செய்வார்களா என்பதை தேர்தல் முடிவுகள் தான் முடிவு செய்ய போகிறது.